கொடைக்கானலில் 2 இடங்களில் சுற்றுலாப் பயணிகளுக்கு போதை காளான் விற்க முயன்ற 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை விற்பனைக்கு வைத்திருந்த போதை காளான்கள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக போதை காளான், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் பயன்பாடு அதிகரித்தே காணப்படுகிறது. இதன் காரணமாக காவல்துறையினர் மலைப்பகுதிகளில் ரோந்து பணிகளிலும் போதை வஸ்துகளை விற்பனை செய்பவர்களையும் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் வில்பட்டி பகுதியில் போதை காளான்களை சிலர் சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்து விற்பனை செய்வதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகம் அளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த வில்பட்டி சத்யா காலனியைச் சேர்ந்த தங்கராஜ், அட்டவம்பட்டி பாரதி நகரை சேர்ந்த கார்த்திகேயன் உள்ளிட்ட இருவர்களை பிடித்து விசாரணை செய்யும் போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். மேலும் இவர்களை சோதனை செய்த போது அவர்களிடம் காளான் இருந்தது தெரிய வந்தது. மேலும் இவர்களை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது வனப்பகுதியில் விளையும் காளான்களை பறித்து வைத்து சுற்றுலாப் பயணிகளுக்கு விற்பனை செய்வது தெரிய வந்ததைத் தொடர்ந்து 35 கிராம் காளான்களை பறிமுதல் செய்து இந்த 2 இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோன்று பர்ன்ஹில் ரோடு பகுதியில் பொதுமக்களுக்கும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் போதை காளானை விற்பனை செய்ய முயன்ற வில்பட்டியைச் சேர்ந்த மோகன் என்ற இளைஞனை கைது செய்து 60 கிராம் போதை காளானை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மலைப்பகுதியில் போதை வஸ்துகள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.